moment of inertia about the horizontal centroidal axis. Okay, for the given diagram, okay, so this is the given diagram to find the centroid and the centroid moment of inertia about the horizontal centroidal axis. Okay, horizontal and centroidal axis. So first to find the centroid of the given diagram. Okay, so totally three areas. This is area 1 for rectangle, this is area 2 for semicircle, this is area for triangle. Okay, this is area for triangle, totally three areas. So first area is solid, second solid, ஸோ தேர்டு வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஓகே, இந்த டோட்டல் ஏரியாவில் வந்து டோட்டல் ஏரியா 1 2 3, தேர்டு வந்து மைனஸ். ஓகே, இது ரிமூவ் பண்ணுற வேண்டிய ஏரியா. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சைன். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் ஓவர் ஏரியா, ஃபர்ஸ்ட் டு டேக் த ரெக்டாங்கிள், சாரி இஸ் அ 6 and 6. ஓகே, சாரி ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்கொயர் ஒன். ஓகே, so x axis 6, y axis 6. Okay, this is a square one. Okay, first one is square. So first to find area 6 into 6. Okay, b into d, b1 and d1. Okay, so 6 into 6, a1 is 36. Okay, so next to centroid point of square 1. Okay, so b1 divided by 2, so 6 divided by 2 3. Okay, so next to d y bar. Okay, d1 divided by 2, so 6 divided by 2 is 3. Okay, so the square கான center point is 3,3. Okay, 3,3 னா the center point நமக்கு கிடைக்கும். Okay, next semicircle find out பண்ணணும். Okay, semicircle, so semicircle ஓட ஏரியா என்ன பார்க்கணும், by r squared by 2, by r squared by 2, by r னா 2 வச்சுக்கலாம். Okay, ஏரியா 2 நால so r2 square divided by 2, by r is 3. Okay, radius is 3, so r 3 squared by 2, so 14.13, area is 14.13 centimeter square. Okay, இங்கே கொடுத்தாச்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை ஆக்சிஸ் பாயிண்ட். ஓகே, ஆக்சிஸ் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குது. ஓகே, பாட்டம் இந்த ஆக்சிஸ் வந்து பேரலாக இருக்கனால இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் செமி சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இது பேரலல். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டுமே எக்ஸில் வந்து 0 தான். ஓகே, இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். ஸோ அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேரலல். ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மொத்தம் வந்து ரேடியஸ் 3. ஓகே, 6 டயாமீட்ரு, ரேடியஸ் 3னால ஆர். ஓகே, இது வந்து பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் 3. ஸோ இப்போ ஒயில் போய் பார்க்கணும். ஓகே, ஒயில் வந்து பார்க்கணும்னா இங்கே ஆர்ஜின் பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து போகணும். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே, 6 வந்துருச்சு. இந்த சைடு மூவ் பண்ணுறோம். ஓகே, இந்த சைடு மூவ் பண்ணும்போது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணோம், இது வரைக்கும் 6. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, 4r divided by 3. ஓகே, ஓகே, this distance is 4r divided by 3 this distance. Okay, so செமிசர்க்கிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே தான். ஓகே, இந்த ஆர்ஜின் இதுதான். ஸோ இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 6 அப்படி எழுதிக்கணும். 6 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4r divided by 3, இந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். ஸோ 3, ஓகே, ஸோ 6 ப்ளஸ் 4r by 3 6, 4rனா r2 தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 ப்ளஸ் 4 into r is 3 by 3 ஸோ 7.273. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் ரீச் ஆகும் அப்படின்னா இங்கே ஆர்ஜின்லேருந்து 3, 7.273. ஸோ இங்கே இந்த ஆர்ஜின்லேருந்து தான் இந்த பாயிண்ட் நம்ம லொக்கேட் பண்ணுறோம். ஸோ 3, 7.273னா இங்கே சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரையாங்கிள் வந்து ஆக்சிஸில் இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 6. ஓகேவா, ஸோ பி பை ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் பிஹெச் 3. ஓகேவா, B3 H3. ஸோ B is 6, H is 3. ஸோ கேன்சல் ஆகும். ஸோ A3 is 9 centimeter square. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பின்னு எடுத்துக்கிட்டு இது ஒரு பி. ஓகேவா, ஸோ இது பி. ஸோ டோட்டல் 2b. ஸோ 2b divided by 2
வரும். ஓகே, 2b divided by 2 வரும். ஸோ அதனால் b மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ b ஈக்குவல் டு 3. ஓகேவா, b ஈக்குவல் டு 3 தான் இந்த சென்டர் பாயிண்ட். ஓகே, டோட்டல் வந்து 6 டிவைட் பை போட்டால் 3 கிடச்சிடும். ஸோ அதான் b மட்டும் எழுதியிருக்கோம். ஓகேவா, b3ன்னு எடுத்துக்கலாம் வேணாம். ஓகேவா, b3. ஸோ இது b3. ஸோ டோட்டல் 2b3 டிவைட் பை 2 போது ஸோ p3 தான் வரும். ஸோ அதனால் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து h3 divided by 3. Okay, h3 divided by 3. So 3 by 3 is 1. Okay, center point is 1. Okay, so 3 comma 1 தான் இதோட center point. Okay, 3 comma 1. ஓகேங்களா, 3 h3 divided by 3. ஸோ 3 comma, ஸோ இங்கேருந்து எடுக்க போகிறோம். இங்கேருந்து போகும்போது h by 3. ஓகேவா, 3 comma 3 divided by 3 is 1. ஓகேவா, ஸோ சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருந்ததுன்னா இங்கேருந்து போகும்போது 2h by 3 தான் வரும். ஓகே, பியில் மட்டும்தான் வேரி ஆகும். ஓகே, ஓகே. இதே வந்து ஒரு சர்க்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் போகும்போது இருந்து 2b by 3ன்னு போடுவோம். ஸோ இங்கே ஃபுல் ட்ரையாங்கிளாக இருக்கிறனால தான் b3. ஓகேங்களா, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஓகேவா, இது ஃபுல் சர்க்கிள் இருக்கனால b3 சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும். ஓகே, ஆஃப் தான் பிரிக்கிறோம். ஸோ இங்கே கிடச்சிடும். ஸோ இதுவே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 2b by 3ன்னு போகணும். ஓகேவா, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ 3, 1 கிடச்சிருச்சு. ஸோ ஏஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் பார். ஓகே, ஸோ 36 into 3 108. ஸோ இங்கே 36 3 into 108. ஓகே, 14.13 into 3 42.39. 14.13 7.273 is 102.76. So here 9 into 3 is 27. So 9 into 1 9. Okay, this is negative. Okay, this is the negative one. Okay, இந்த ஏரியா ரிமூவ் பண்ணணும் அதுலேருந்து. So next x bar and y bar find out பண்ணணும். So centroid of the given diagram. So x bar is centroid x bar is equal to a1 x1 plus a2 x2 minus a. Okay, this is the minus a3 x3 divided by summation of a is a1 a2 minus. Okay, minus a3. Okay, here x bar is equal to 108 plus 42.39 minus 27. Okay, answer is 27 divided by 41.13. ஸோ இங்கே வந்து சில ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இங்கே என்ன வரும்னா ஆன்சர் 123 வரும். ஓகே, 123.39 வரும். ஸோ divided by 41.13. here is 3 centimeter. Okay, x bar is equal to 3 centimeter. ஓகேவா, ஸோ இதை வந்து இதை கால்குலேட் பண்ணாமே எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்னா இது சிமெட்ரிக்கல். ஓகே, ஒய் ஆக்சிஸில் இதை பிரிச்சிங்கன்னா இது இஸ் சிமெட்ரிக்கல் ஒன். ஓகே, இந்த சைடில் என்ன இருக்கோ அதே தான் இது சிமெட்ரிக்கல் ஒன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 போட்டால் 6 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா என்ன 3 வரும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ் பார். ஓகே, சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா ரெண்டாவது பிரிக்கிறீங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஸோ அதுதான் வந்து கிடைக்கிறது எக்ஸ் பார். ஸோ இங்கே எக்ஸ் பார் இஸ், ஸோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3 சென்டிமீட்டர் அப்படியே கிடச்சிச்சு. இங்கே 27. ஓகே, 123.39 divided by 41.13. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த ஒய் பார். ஓகே, sum of a y bar divided by sum of a. So a1 y1 minus plus a2 y2 minus a3 y3 divided by a1 a2 minus a3. Okay, this is the minus 1. Okay, either solve 108 plus 102.76 minus 9 36. Okay, 4 plus 14.19 minus 9. Okay, இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ 201.76 divided by 41.13 சிம்பிளை பண்ணால் 4.906 centimeter. 4.906 centimeter. So this is the 3 centimeter. Okay, the answer is in terms of centimeter. Centroid x bar comma y bar is equal to 3 comma 4.906. Okay, 3 comma 4.96 centimeter. So this is the right answer. Okay, 3 comma 4.906. இந்த இடத்துல மைனஸ் சைன் வரும். ஓகே, ஏரியா வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதை தனியாக எடுக்கணும். ஸோ அதனால தான் நெகட்டிவ் சைன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா, நினைக்கிங்க. ஸோ நெகட்டிவ் சைன் வரும். இங்கே நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ 3 comma 4.906 centimeter. So this is the right answer one. So next to find the
என்ன பண்ணணும், ஐஎக்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஹரிஜாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ அடுத்தது. ஓகே, ஸோ ஹரிஜாண்டல் சென்ட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் 1. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஸ்கொயர் எடுத்துக்கணும். 1 2 இது நெக்ஸ்ட்டு 3. ஸோ டோட்டல் 3. ஸோ b1 d1 cube divided by 12. ஸோ b1 இஸ் என்னது, இதுதான் b1 டோட்டலாக எடுத்துக்கலாம். ஓகே, ஒரே ஏரியா. ஸோ இது டோட்டலாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஏரியா வந்து 6. ஓகே, b1 6 இன்ட்டு 6, இதுவும் 6. ஓகேவா, 6 இன்ட்டு 6 divided by 12. ஸோ 108 கிடச்சிருச்சு. ஸோ dx, அடுத்து dx சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ dx அபவுட் த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ், மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா மூன்றாவது சென்ட்ரல் ஆக்சிஸ்னால் இது 3. ஓகே, இது சென்டராக பிரிக்கிறோம், இது 3. y ஆக்சிஸ் வந்து 4 பாயிண்ட். ஓகே, 4.906 43 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.9னா இங்கே வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து எக்ஸ் பார் ஒய் பார். ஓகே, திஸ் லைன் இஸ் எக்ஸ் பார் ஒய் பார், இது இஸ் த சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ இதை பொறுத்து தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து இங்கே இருக்குது. இதோட இந்த தனிப்பட்ட இந்த ஏரியாவுக்கான சென்டர் பாயிண்ட் வந்து 3. ஓகே, அதுதான் போடுறோம். ஓகே, 3, இப்போ இந்த ஏரியாவுக்கான சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 3. ஓகே, இங்கே இருக்கும் 3. ஓகே, இங்கே 3லேருந்து இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அதுதான் போடுறோம். 3 மைனஸ் 4.906 போட்டால் என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதான் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த சென்ட்ராய்டல் பாயிண்ட். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஏரியாவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஓவரால் சென்ட்ராய்டு பாயிண்ட் கிடைக்கிறது பற்றி அந்த ஏரியாவுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த லைன் இருக்க டிஸ்டன்ஸு போடணும். அதுதான் இந்த dxங்கிறது. ஸோ 3. ஓகே, இந்த இண்டிவிஜுவல் ஏரியா சென்டர் பாயிண்ட் வந்து 3. ஓவரால் சென்ட்ராய்டல் பாயிண்ட் y பார் ஓகே இஸ் 4.906. ஸோ மைனஸ் 1.906 தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஏரியா இன்ட்டு dx ஸ்கொயர். ஏரியா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏரியா வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்னா 36 இருக்குது. 36 இன்ட்டு மைனஸ் 1.906 ஹோல் ஸ்கொயர் டு 130.78. ஓகேவா, ஸோ இது ரெண்டு சம் பண்ணுறோம். ஐஎக்ஸ்எஸ் ப்ளஸ் ஐஎக்ஸ்எஸ்ஜி. ஓகே, அப்படி சென்ட்ராய்டு பாயிண்ட் ப்ளஸ் ஏடிஎக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு பண்ணணும். சம் பண்ணால் 238.78. ஓகேவா, சென்டிமீட்டர் பவர் 4. ஓகே, அதான் கிடைக்கும். ஸோ அடுத்தது செமி சர்க்கிளுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கும். செமி சர்க்கிளோட மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இஸ் 0.11 r பவர் 4. தட் இஸ் r2 பவர் 4. ஸோ 0.11 r வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 8.91 சென்டிமீட்டர் 8.91 சென்டிமீட்டர் பவர் 4. அடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட சென்ட்ரல் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இதோட சென்ட்ரல் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, 7.273. ஓகேவா, இந்த ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும் 7.273. இந்த ஆர்ஜின்லேருந்து இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, இந்த செகண்ட் செமிசர்க்கிள் சென்டர் பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து தான் 2.367. ஓகே, 2.367. ஓகே, ஸோ இன்ட்டு ஏரியா. ஓகே, அடுத்து ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஏ வந்து 14.13, டிஎக்ஸ் ஸ்கொயர் 2.367 ஹோல் ஸ்கொயர். ஸோ 79.1659. ஸோ டோட்டல் ரெண்டையும் சம் பண்ணணும். ஓகேவா, 8.91 79 வந்து சம் பண்ணால் 88.07 கிடச்சிரும். ஸோ அடுத்தது வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எனது BH cube B3H3 cube divided by 36 ஃபார்முலா. ஓகே, IXS வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் த சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கு B3H3 cube divided by 36. BS வந்து என்னது 6, Hங்கிறது வந்து 3. ஓகேவா, பவர் கியூப் டிவைட் பை 36. ஸோ 4.5. ஓகேவா, dx அப்படிங்கிறது என்னது, இங்கே சென்ட்ராய்டு பாயிண்ட் வந்து இது. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 1. ஓகேவா, இதோட சென்ட்ரல் பாயிண்ட் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் பாரில். மைனஸ் சென்ட்ரல் பாயிண்ட் இங்கே ஆரிஜின்லேருந்து சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கு 4.90. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இதோட இண்டிவிஜுவல் இந்த ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட் ஓவரால் சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். மைனஸ் 3.906. ஓகே, ஸோ ஏரியா இன்ட்டு ஏரியா 9 இன்ட்டு மைனஸ் 3.90 ஹோல் ஸ்கொயர் பை ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து சம் அடிஷன் பண்ணும்போது 137.31. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு தேவை டிஸ்டன்ஸ் மட்டும்தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இருந்தால் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த 4.5யும் 137.31 சம் பண்ணும்போது 141.81 கிடச்சிருது. ஸோ ஐஎக்ஸ்எஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கும் பண்ணோம். ஐஎக்ஸ்எஸ் அப்படிங்கிறது ஸ்கொயரு, செமி சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, ஐஎக்ஸ்எஸ் அப்படிங்கிறது ஸ்கொயரு, செமி சர்க்கிள் அண்டு ட்ரையாங்கிள் 3 கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடுறோம்.
ஓகே ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஐஎக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஐஎக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் இதை ரெண்டையும் சம் பண்ணுறோம் ஓகேவா இதை சம் பண்ணுறோம் இது மைனஸ் நெகட்டிவ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஐஎக்ஸ்எஸ்க்கு 185.04 சென்டிமீட்டர் பவர் 4 ஓகே ஸோ 238.78 plus the 88.07 minus 141.81 இதெல்லாம் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு moment of inertia about the horizontal central axis okay is 185.04 centimeter power 4 okay thank you